உங்களுக்கு உடம்பு சரியில்ல. ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க மருந்து வாங்கி சாப்பிடுறீங்க. அப்படியும் சரியாகல. உடனே நீங்க டாக்டர பார்க்க போறீங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஊசி, மருந்தெல்லாம் பார்த்தா பயம். ஆனா டாக்டர் என்ன சொல்றாரு? நீங்க ஊசி போட்டுக்கணும், மருந்து சாப்பிடணும். அப்பதான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. உடனே நீங்க என்ன பண்றீங்க? சகிச்சுக்கிட்டு, கஷ்டப்பட்டு அத சாப்பிடுறீங்க. அதே போல தாங்க இந்த சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும், தாறுமாறான சூழ்நிலையா இருந்தாலும், நீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கணும். நீங்க துதிக்க துதிக்க கர்த்தருடைய நாமத்தினால கிருபைகள் பெருகும். நீங்க துதிக்க துதிக்க தடைகள் உடையும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ போன்ற சுவர்கள் எல்லாம் இடிந்து விழும். நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இல்லாமல் போவாங்க. உங்களை சார்ந்து வருகிறவர்களா மாறுவாங்க. நீங்க துதிக்க துதிக்க வியாதிகள் விலகும். நீங்கள் துதிக்க துதிக்க பலவீனங்கள் எல்லாம் மாறும். அப்ப நீங்க